அமெரிக்கா வந்து வெரி பவர்ஃபுல் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட ஏர் பேஸ், மிலிட்டரி பேஸ் வந்து எங்க பார்த்தாலும் வந்து இருக்கும். ஆஸ்திரேலியா, ஜப்பான், சவுத் கொரியா, ஜெர்மனி இந்த மாதிரி எங்கேயாவது பிரச்சனைனா அவங்களோட ஏர்கிராஃப்ட் வந்து இமிடியட்டா வந்து கிளம்புறதுக்கு வந்து ரெடியா வந்து இருக்கும். அதனாலதான் வந்து உலக நாடுகள்ல வந்து ரொம்ப பவர்ஃபுல் கண்ட்ரியா வந்து அமெரிக்கா வந்து பார்க்கப்படுது. இது மாதிரி நம்ம இந்தியாவும் ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரியா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு ஏர்பேஸ வந்து உருவாக்குனாங்க. அதுதான் வந்து தஜிகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அயனி ஏர்பேஸ். உலக அரசியல்ல வந்து இப்ப ஒரு சதுரங்க பலகை மாதிரி ஒவ்வொரு நாடும் வந்து அவங்களுக்கான ஒரு சைலண்ட் மூவ வந்து பண்றாங்க. அந்த மாதிரிதான் நம்மளோட இந்திய நாடும் ஒரு சைலண்ட் மூவ வந்து பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தஜிகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அயனி ஏர்பேஸ வந்து காலி செஞ்சிருக்காங்க. இது இந்தியாவோட முக்கியமான கோட்டையா வந்து கருதப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த அயனி ஏர்பேஸ வந்து 25 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்தியா வந்து காலி செஞ்சதுக்கு காரணம் என்ன, அந்த அயனி ஏர்பேஸ் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ வந்து இந்த வீடியோல நாம வந்து பார்க்கலாம். இந்த அயனி ஏர்பேஸ வந்து இந்தியா வந்து பில்ட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட $100 மில்லியன் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. அப்படி செலவு பண்ண இந்த அயனி ஏர்பேஸ வந்து இந்தியா காலி பண்றதுக்கு ரஷ்யாவும் சைனாவும் ஒரு காரணமா இருப்பாங்களா அப்படின்னு பல கேள்விகள் வந்து எழுப்பப்படுது. ஏன்னா இப்ப தஜிகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அயனி ஏர்பேஸ்ல வந்து ரஷ்ய கொடி வந்து ஏற்றப்பட்டிருக்கு. ஆப்கானிஸ்தானோட எல்லை பகுதியில வந்து ரஷ்யாவோட காவலர்கள் வந்து நிற்கப்பட்டிருக்காங்க. அதனாலதான் இந்த கேள்வி வந்து ஏற்பட்டிருக்கு. இந்தியா வந்து இந்த அயனி ஏர்பேஸ வந்து காலி செஞ்சனால வெள்ளை மாளிகை வந்து அவங்களோட தூக்கத்தை இழந்துருச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்றதையும் நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். 2021ஆம் ஆண்டு வந்து அமெரிக்காக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில ஏற்பட்ட விரிசல் காரணமாக ஆப்கானிஸ்தான்ல இருந்து அமெரிக்கா வந்து அவமானப்பட்டு வெளியே வந்திருக்காங்க. அந்த நேரத்துல வந்து மத்திய ஆசியால நமக்குன்னு ஒரு ஏர்பேஸ வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டமைப்பு தொடங்குறதுக்கு வந்து தேட ஆரம்பிச்சாங்க. அந்த தளம் மூலமா ரஷ்யா, சீனா, ஆப்கானிஸ்தான் நாடுகளோட மூவ்மெண்ட்டை வந்து கவனிக்க அமெரிக்கா வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு தேட வந்து ஆரம்பிச்சாங்க. அதுக்காக அமெரிக்கா என்னென்ன செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, பணத்தையும் அவங்களோட ஆயுதங்களையும் மற்ற நாடுகளுக்கு வந்து கொடுத்து தன் பக்கம் வந்து வசப்படுத்த பார்த்தாங்க. அதனால இந்தியா கூடயும் சீனா கூடயும் அமெரிக்கா வந்து ஒரு கூட்டமைப்பை வந்து உருவாக்குனாங்க. அந்த கூட்டமைப்போட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா குவாட். இந்த குவாட் கூட்டணி மூலம் அமெரிக்கா வந்து என்ன வந்து நினைச்சிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா வந்து இந்த அயனி ஏர்பேஸ வந்து காலி செய்யாது. அப்படியே காலி செஞ்சாலும் அத வந்து அமெரிக்காவுக்கு தான் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு கணிப்பு வந்து வச்சிருந்தாங்க. அந்த கணிப்பை வந்து இந்தியா வந்து இப்ப பிரேக் பண்ணிருக்கு. அதனாலதான் வெள்ளை மாளிகை வந்து தூங்காம வந்து இருக்கிறதுக்கு முக்கிய காரணமா வந்து இருக்கு. எதிரியின் எதிரி நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் பொதுவான எதிரி யாருன்னு பாத்தீங்கன்னா சீனா தான். அந்த சீனாக்கு வந்து சப்போர்ட் பண்ணாம இந்தியா வந்து கண்டிப்பா வந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா மோடிஜியோட இந்த புதிய இந்தியா வந்து அமெரிக்காவோட எண்ணத்தை வந்து முறியடிச்சிருக்குன்னே வந்து சொல்லலாம். இந்தியா வந்து இந்த அயனி ஏர்பேஸ வந்து காலி பண்ணது மட்டும் இல்லாம நேராவே வந்து அமெரிக்காவுக்கு ஒரு செய்தியை வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த அயனி ஏர்பேஸ் வந்து ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு வந்து போறதையும் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. என்ன செய்தி வந்து இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்கள் வந்து உங்களுக்கு நண்பன் தான், நீங்க ரஷ்யாவை அழிக்கிறதுக்கு நாங்க உங்களுக்கு சிப்பாயா வந்து இருக்க மாட்டோம் அப்படின்ற செய்திய வந்து வலுவா வந்து இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. குவாட் கூட்டமைப்புல நாங்க இணைந்ததற்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அடிமையாகிறதுக்கு அல்ல, எங்களோட எதிரியான சீனாவை வந்து நாங்க எதிர்கொள்றதுக்கு உங்களோட தயவுக்காக மட்டும்தான் நாங்க அந்த கூட்டமைப்புல இணைந்தோம் அப்படின்றதையும் இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு வந்து தெளிவுபடுத்தி இருக்காங்க.
இந்த குவாட் கூட்டமைப்பு மூலமா எங்களுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய நட்பு உறவை வந்து உங்களால பிரேக் செய்ய முடியாது, அதை நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டதுக்கு நாங்க பொறுப்பல்ல அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து தெளிவான பதிலடிய வந்து அமெரிக்காவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்குள்ளேயே நம்ம வந்து ஏர்பேஸ் வந்து வச்சுக்கலாம். ஆனா வெளிநாட்டுல நம்மளுக்கு ஏர்பேஸ் வந்து இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு வந்து போர் டயத்துல வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அதனாலதான் ஒரு டெம்பரவரியான ஏர்பேஸ் வந்து 1971 வந்து டக்கா என்ற பகுதியில வந்து நிர்ணயம் வந்து செஞ்சாங்க. அப்ப வந்து வெஸ்ட் பாகிஸ்தானும் ஈஸ்ட் பாகிஸ்தானும் இப்ப இருக்கிற பங்களாதேஷ வந்து அடிமைப்படுத்தினாங்க. அப்ப நம்மளோட இந்தியாவுல அந்த ஏர்பேஸ் வந்து அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருந்துச்சு. அதன் பிறகு 1999 வந்து கார்கில் போர் வந்து நடந்துச்சு. நம்ம கிட்ட சரியான ஏர்பேஸ் இல்லாதனால அந்த போரை எதிர்கொள்றதுல வந்து நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து வந்துச்சு. அதனால அடல் பிகாரி வாஜ்பாய் வந்து அந்த நேரத்துல குடியரசுத் தலைவரா இருந்தனால ஒரு முடிவெடுத்து இந்த அயனி ஏர்பேஸ வந்து உருவாக்குனாங்க. இப்படிதான் இந்த அயனி ஏர்பேஸ் வந்து உருவாச்சு. இப்ப இந்த அயனி ஏர்பேஸ வந்து நம்ம வந்து காலி செஞ்சது நம்மளோட நாட்டுக்கு ஃபியூச்சர்ல வந்து சாதகமா இருக்குமா இல்ல பாதகமா இருக்குமா அப்படின்றத போர் நடக்கிற நேரத்துலதான் நம்மளுக்கு வந்து தெரிய வரும். ஆனா இப்போதைக்கு இந்த அயனி ஏர்பேஸ வந்து நம்ம வந்து காலி செஞ்சனால அமெரிக்காவுக்கு வந்து பாதகமாகவும் ரஷ்யாவுக்கு வந்து சாதகமாகவும் அமைஞ்சிருக்கு. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.